பேர் தான். ஏன்னா அதுக்கு நிறைய பேர் பொறாமப்படுவானுங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவனுங்க 2 பேர் தான், வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த அளவுக்கு வந்து அவனுங்க 2 பேர். ஆனால் அவனுங்க அசிஸ்டன்ட் டைரக்டரான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா வந்து சரி அவனுங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தினகர் வந்தான். அப்புறம் வந்து அடுத்த படத்தில் வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான். ஆனால் அவனுங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒரு நாளும். அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தானுங்க அவனுங்க. அது அப்படி எனக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பில்லா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன விரிசல் வரும்ல ஒரு லவ்வில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அது ஆகணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னால் வந்து ஒரு டைரக்டராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படி தான் என்னால் இருக்க முடியும். ஏன்னா இவங்ககிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டேன்னு வச்சிங்களேன், மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும், யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவன் படுறா, ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாளாக இருக்காங்கல்ல என்கிட்ட. திடீர்னு ஒரு படத்தில் வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளோ